வெல்கம் பேக் டு என்ன நானும் என் தம்பி எல்லாம் மேட்ச் போட்டுருந்தோம் பேசுகிறா. ஆமாம் கைஸ், நான் பவன் மாமா எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக பிஆர் மேட்ச் போட்டிருந்தோம். அப்போது பவன் மாமா நான் ஒரு பேக்கப்பாக கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ நீங்களே பாருங்கள். ஓகே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு போங்க. அப்போ நாங்கள் போடுற விஷயம் ரெகுலராக நீங்களாக பார்க்க முடியும். ஓகே கைஸ், நம்ம செம்மையாக இருந்துச்சா என் தம்பி பேசுகிற பார்த்துப்பீங்க. ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல் மேட்ச்சே ஐயோ தரமாக போயிடுச்சு கைஸ். அவன் அடிக்கிறான், நான் இவே பண்ணுறேன், அடிக்கிறான், இவே பண்ண மாசு சீனாக ஆயிடுச்சு கைஸ். நீ சொல்கிற? ஆமாம், மாசு சீனாக இந்த இடத்துல வந்து நான் இந்த இடத்துல வந்து நாங்கள் 2 பேர் மட்டும் இருந்திருப்போம். ஒன்று ஃபஸ்ட்டு ஒரு இந்திக்காரன், அதுக்கப்புறம் நான் என் மாமாங்க நான் பேக்கப் தந்துருந்தேன். அப்போ பார்த்து நானும் நாக் ஆகிட்டேன். இங்கே நானும் ஆக்கிட்டேன். என்ன மேட்ச் தரமாக ஒன்று அச்சு மூஞ்சி தான் வச்சுருப்பாங்க. என்ன ஆக்கர்ஸ் வந்து இல்லை ஆக்கராக தெரியல. ஒருத்த வந்தா மில்லில் சொல்கிறா. ஆமாம், ஆக்கர் தான் மில்ல வந்தா. அது இங்கே லாஸ்ட் பின்னாடி மேடி சுற்றும் போது அச்சிட்டா ஸ்னைப்பரை வச்சு நானும் யாரா மேடி சுற்றும் போது அடியான்னு பார்த்தா ஆக்கரு. பார்த்தா ஆமாங்க, ஆக்கரு எல்லா மேட்சும் ஆக்கர். எஸ்ஆம் ப்ரோ சொன்னமே ஆக்கர்ஸ் முடியல. அதேமாதிரி என் தம்பி இன்னும் இண்டிகாய பையனும் இந்த இண்டிகாய பையனும் டிவே பேக்கப் செம்மையாக கொடுத்துருப்பாங்க. நீ சொல்கிற செம்மையாக கொடுத்தாங்க. நான் செம்மையாக கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் நானும் கொடுத்துருப்பேன். யார் இவே பண்ண தெரியும்? இங்கே உள்ளேருந்து ஒருத்தன் டிவே பண்ணுவாங்க ஷோவாக ஒருத்தன். யார் நீ எதாவது டிவே பண்ணுறேன்? ஆமாம், இவன் தம்பியா என் மச்சான் டிவே பண்ணா பாருங்க. டிவே பண்ணுவது ஆச்சரியமாக இது. மறுபடியும் என்ன பண்ணாச்சு, நம்ம கிராக்டை வைத்து ரிவெஞ்ச் இருக்கான்னு போய் நான் மொக்க வாங்கிப்பேன். அந்த மொக்க வாங்கிட்ட பாருங்க. இப்போ நீ பார்த்தே இது நம்ம கேம்லேயே பார்த்துக்கேன். இறங்கணுமே பட்டப்பட்டன்னு அடிப்பாங்க. அச்சு அசிங்கமாக வச்சு பாருங்க. இந்த கேம் பிளே வீடியோ பார்த்து நீங்கள் சிரிப்பீங்க. அதுக்கு அடுத்தது வெளில ஃபைட் எடுக்கும் போது ஆக்கர்கிட்ட மாட்டிப்பேன். இவன் நம்ம எத்தனை மேட்ச் கழிச்சா நம்ம இது போட்டோம்? நம்ம மேட்ச் வீடியோ எடுத்தோம் 5 நாளோ. ஆமாம், 5 மேட்ச். ஆமாம், 5 மேட்ச் தோத்துறாரு. முட்டையில்லே நான் கூட 6 7 8 5 3 இருந்தேன். ஆமாங்க, நான் அதிகமே முடியல. செட்டிங்ஸுமே கோலாராக இருக்காது, அதிகம் முடியல, சுத்தமாக முடியல. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், லாஸ்ட் மேட்ச் எடுத்து சரி நம்ம சோலோவாக போட்ட மக்கள் சொல்லிட்டு என்ன பண்ணோம், புத்திசாலியாக மேலே ஸ்லோ பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி ரியாக்ஷன் இருந்துச்சு. என் தம்பி பேசுகிறான் வந்து வாங்க இங்கே பாருங்க. இந்த இடத்துல வந்து எங்கள் பவன் மாமாங்க வந்து மேலே கச்சிரும். இவ்வளோ சார் இப்போ பாடுறா நான் மாமா அடிக்கப்பட்ட போகிறேன்னு சொல்லிட்டு போய் எனிமி ஸ்குவாட் கிட்ட மொக்க வாங்கிடுவாடு. நீங்களே பாருங்க. இந்த மாதிரி போய் அச்சோட குளோவல் போவான். இவன் எங்கே ஒன்றாக இருக்கு. ஐயோ மண்டை கிழிஞ்சிச்சு. எனக்கு உண்மையாகவே சத்தியம் மண்டை கிழிச்சு. பாருங்க இந்த மேட்சை பட்ட பண்ண அழுத்துவான். திரும்பி பார்த்தா பிளேயரு அவன் போடுற துணி நோக்குமே. அவன் பிளேஸ் தரமான பிளே. இங்கே ஒருத்த போவான் பாருங்க மொக்கையா. ஏன்னா இப்போ இல்லை பாட்டு சரியான பாட்டு. ஆமாங்க, பாட்டில் இங்கே இருக்கும் இவே மிஷினு. அங்கே எனிமி இருப்பா. என்ன பண்ணோம், காலை ஊட்டி ஏற்றி இறங்கணுமா பைசனே இல்லை ஒரு தாம்சன்னு வச்சுக்கோ. அது அச்சமாக நாக்கு போட்டு ரிவே பண்ணி சுற்றி குளோவல். நான் போனோம் அந்த புத்திசாலி மயிடு அங்கிட்டு போய் அங்கே போய் ரிவே பண்ணோம். இந்த மயிர் புனிக்கி சாரி கைஸ் பண்ணுவான். அவன் காண்டாயிடுச்சு கைஸ். எனக்கு என்ன பண்ண சரி நாய் ரிவே பண்ண சொல்லிட்டு இந்த பொண்ணு கைஸ் பொண்ணு நீ நினைக்கவே தப்பாத்துக்காதீங்க கைஸ். தப்புடா தம்பி. ஓகே ரிவே பண்ணோம். இந்த இடத்துல நாங்கள் டிக் டிமிங்க செத்துருவோமா சாக மாட்டோமா, செத்துருவோமா சாக இங்கே ஒருத்தன் இருப்பான் கோபால். அவனை அடிச்சிருப்பான். அவனை ரிவேஞ்ச் இருக்க நான் இறங்கியிருப்பேன். இன்னொருத்தவன் நடிப்பாங்க. எத்தனை பேர் ரிவேஞ்ச் இருக்கு சொல்லி வச்சு. ஆமாம், எத்தனை பேர் ரிவேஞ்ச் இருக்குது? ஒரு பேர் ஒரு ஸ்குவாட் வைப் பண்ணிட்டு நாமம் புடுடா இவன் மயிர. நாங்கள் அந்த பேசுவோம் தப்பாத்துக்காங்க. ஓகே சார், என் தம்பி வந்து தலைவலின்னு போயிருப்பான். என் அக்கா பையன் போயிருப்பான். சரி நம்ம இப்போ நம்ம இப்போ வந்து வாய்ஸ் எடுக்கலாம். வரமாட்டாயிடும் நம்ம வாய்ஸ் ஓவரில். இதோ அடுத்த வீடியோவில் ஏதாச்சும் வீடியோ வரலாம் வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த ஒருத்தவங்க மஞ்சள் கலர் அழகான பொண்ணு
கவரப்பு கொடுத்து பேக் கட்சி அடிப்பாங்க வச்சு என்னை வந்து மைக்கிரமே மைக்கிட்டு அதுக்கப்புறம் டிவைண்ட் எடுத்து வைப்பாங்க கைஸ். ரொம்ப பத்து நான் என் மனசை விட்டு அழுதுப்பேன் கைஸ். இருந்தாலும் எப்படியாங்க கைஸ் ஒரு நம்ம நோபு பிளேலேயே ஒரு 4 நாள் ஆக்டர் வேணாம். அப்போ ஒரு யூடியூபர்ஸுக்கு அப்போ நல்ல ஒரு ப்ரோ பிளேயர்ஸுக்கு என்ன ஆக்டர் வருவாங்க? யாருங்க இவங்க? ஏண்டா உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணுறது வீட்டில் ஏன் பேசி படிக்காமல் ஏன் ஆக்ட் பண்ணுவாங்க? ஏன் கைஸு அவங்க மானக்கட்டாங்க. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கேம் ப்ளே பார்க்கலாம் கைஸ், நம்ம ஆக்ட் பண்ண வேணாமா வச்சா கைஸ். ஆமாம் கைஸ் அதை பற்றி நம்ம வந்து ஆனால் இந்த இடத்துல இறங்கி நம்ம ரிவேஞ்ச் தான் போயிருப்போம். அதுக்கப்புறம் அவனே ஓடிப்பாங்க. ஏன்னா மறுபடியும் அச்சு எனக்கு போர் அடிச்சிச்சேன். நான் அச்சு எனக்கு போர் அடிச்சிருக்கோம். இவங்க மறுபடியும் அச்சு அசிங்கமாக எனக்கு விட்டு விட்டு வைப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன் லாஸ்ட்டு டைமில் என்ன கம்பேக்கை பார்த்தீங்கன்னா யோயோ சதுவிங்கோ என் கம்பேக்கை பாருங்க கைஸ். நான் கொஞ்ச நேரத்தில் லாஸ்ட்டு ஜோனில் கம்பேக் கொடுத்து சரியான கம்பேக். அந்த கம்பேக்கெல்லாம் கைஸ் நம்ம டீம் போகவே ஆச்சுக்கும். என்னால இன்னும் ரொம்ப நானும் 2 பேர் சேர்த்து நம்ம கம்பேக் பண்ணிக்குவோம். லாஸ்ட்டாக கை வேர்க்க ஆரம்பிச்சிது. கை வேர்த்து ஒட்டு தான் ஆரம்பிச்சிச்சு. ஐயோ சரியான ஷார்ப். எனக்கு வந்து உண்மையாகவே இவங்க ஆக்டர்ஸா இல்லை ஆக்டர்னு ப்ளே பார்த்துருக்கேன். ஆனால் ஒரே ஒரு ஆக்டர் வந்து நான் பார்த்தேன். ஆனால் அவன் அடித்தான். இந்த மேட்ச்சு ஆக்டு போட்டானா இல்லை போட்டு ஆச்சு இருந்தாலும் கன்ஃபார்ம் இல்லை. ஆனால் ஒரு மேட்ச் ஒரு ஆக்டர் வந்தாங்க. அந்த ஆக்டர் பற்றி தான் பேசுகிறேன். அவங்க ஜோக்கர். ஓகே நீதான் கைஸ் அக்கா பையன் அவன் ஐடி சொல்கிறாங்க. நரட்டோ ஐடி அவன் பேர். மகம் போய் விசிட் பண்ணி பாருங்க. சூப்பராக அவன் ஐடி நல்லா ஸ்கில் பிளேயர். அதுமாதிரி கொஞ்சம் ஒண்டா பிளேயர் பட் கொஞ்சம் ஒரு சர்வே பிளேயர். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்டேபிளான பிளேயர் கைஸ். ஒரு கில்டில் ஜாயின் பண்ணுற ஒரு லெவலும் அவர்கிட்ட ஒரு திறமை இருக்குது. நான் சொல்கிறேன் யாராச்சும் வேணாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஐடி வந்து கீழே டிஎம் பண்ணிட்டேன். போய் கேம் ப்ளே பண்ணி பாருங்க. அது எப்போவே அப்புறம் எப்போ நம்ம டைம் நான் எப்போ எனக்கு வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வரணும். நான் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவேன். அப்போ லைவ் வரும் கைஸ். லைவில் வேணால் தம்பியை நான் வந்து நான் இன்வைட் பண்ணுறேன். அது 1000 சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா என் தம்பியை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் என்னை வீடியோக்கு ஒரு 1000 லைக்ஸ் ஒரு 2000 கமெண்ட்ஸ் 2000 ஆனால் 200 கமெண்ட்ஸ் பண்ணி விடப்போ பாருங்க. வயிற்றில் என் டீமும் நானே சுடுத்து. இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ நர்வஸாக கேம் ப்ளே பண்ணுறோம்ல. இது வந்து யாருக்கும் தெரியாது. இனிமேல் ஒரு பிகினர் யூடியூபர்ஸ்க்கு அதுக்கப்புறம் எனக்கே இப்படியா அப்போ நம்மளோ பெரிய பெரிய யூடியூபர்ஸ்க்கு இப்படி இருக்கும். சொல்லி எனக்கு வந்து நான் கோல்டன் 2 கைஸ். இப்போ நம்ம பிளாட்டினமாக நம்ம வந்து கடை இறங்கணும் அடிப்பாங்க பட்டுன்னு கிராண்ட் மாஸ்டராக போவோம். கன்ஃபார்மாக போவோம். என்னை மாற்றி போவோம் கைஸ். நீங்கள் போயிட்டு நம்ம ஸ்டார்ட் வீடியோவே போடுங்க கைஸ். பார்த்துக்கோங்க. ஏதாவது பிக் வீடியோ போகும்போது தான் போட்டு எனக்கு ஒரு டைம் இல்லை ப்ரோ. டைம் இல்லைங்க. அதனால் நான் ஷார்ட் வீடியோமாக கன்வெர்ட் பண்ணி போடுறேன் கைஸ். இப்போ ஜோனை வந்துருக்கோம். நான் பண்ண எல்லாம் கொண்டு உட்காந்து லூட்டு பண்ணிட்டுருக்கோம். நான் ஓடிடுவேன். எனக்கு ஒரு பயம் எனக்கு. ஏன்னா நம்ம டீமை தோற்றுருக்கோம். நம்ம எனக்கு நான் ஒரு 5 மேட்ச் இது 6வது மேட்ச்சு நம்ம மைனஸ் செம்ம மைனஸ் கைஸ் காட்டுறவாங்க. லாஸ்ட்டாக மைனஸு இந்த இடத்துல ஒருத்தனை அடிச்சிருப்பாங்க கைஸ். ஏன்னா 3 கில்லுக்கு பாருங்க பாருங்க. இந்த இடத்துல அடிச்சிருப்பேன் ஒருத்தனை. ஃபஸ்ட்டு இருக்க வீடியோவும் இப்போ இருக்க வீடியோவை பாருங்கள். அதான் லாஸ்ட் இன்னும் 3 பேர் தான் கைஸ் இருக்காங்க. நான் 3 பேர் தான். ஓகே போயோ. ஓகே கைஸ் இந்த மேட்ச்சு போயாச்சுப்போம் பாருங்க கைஸ். நம்மளோட இதுவை கோல்டன் 2 கைஸ். வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். கட்டாவே see you.